வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது சந்தைகள் போன மாதம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதாவது போன மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. போன மாதம் ஒரு மைனர் லாஸை சந்தித்தது என்று சொல்லலாம், 0.34%. ஸோ மெயினாக கடந்த ஒரு 2-3 மாதங்களாக சந்தைகள் ஒரு மாதிரி வாலட்டிலிட்டி இருந்தாலும் 6 வாரமாக இருந்த வீக்னஸ் போன வாரம் கண்டினியூ ஆனாலும், பட் போன மாதம் பார்த்தோன்னா ஒரு ஒரு மைனர் லாஸ். அதே சமயத்தில் அக்டோபரில் பார்த்தோன்னாக்கா ஒரு எஃப்ஐஐ செல்லிங் வாஸ் வெரி ஹெவி கம்பேர் வித் அக்டோபர். அவங்க எஃப்ஐஐ விற்றுருக்கிறதும் நவம்பர் மாதம் கம்மி என்று சொல்லலாம். ஸோ மேலும் இந்த வாலட்டிலிட்டி அதனால தான் சந்தைகளில் நவம்பர் மாத வீழ்ச்சியை நாம் பார்த்தோம். மெயினாக என்னெல்லாம் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஃபஸ்ட்டு ட்ரேட் வார், ரெண்டாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மூன்றாவது வீக் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், தென் எஃப்ஐஐ செல்லிங் ஒரு மேஜர் கன்சர்னாக இருந்தது நம்ம சந்தைகளில். அதுதான் மார்க்கெட்டை பிடிச்சி இழுப்பதற்கு முக்கிய காரணி என்று சொல்லலாம். அதேமாரி போன மாதத்தில் பார்த்தோம்னா மறுபுறம் S&P 500 அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 5% மேலே ஏறி இருக்கு. 2023க்கு பிறகு இதுதான் அங்கே ஹையஸ்ட் அப் மூவ் என்றே சொல்லலாம். மெயினாக நமக்கு வேறு என்னெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மார்க்கெட் ஏறக்கூடிய காரணிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆயில் ப்ரைஸஸ் குறைந்துள்ளது, ஒரு மாதத்து லோவை தொட்டுள்ளது. ரெண்டாவது நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் பார்த்தோன்னா மறுபடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகரித்துள்ளதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதேமாரி நம்மளுடைய டொமஸ்டிக் ஃபண்ட்ஸினுடைய ஸ்ட்ராங் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ அதுவும் ஒரு முக்கிய காரணம். அதேமாரி நம்மளுடைய ஈக்விட்டியில் இப்போ இந்த வீழ்ச்சிக்கு பிறகு பங்குச்சந்தைகள் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இருப்பது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம். அடுத்த வாரம் ஏறுறதுக்கோ அடுத்த மாதத்தில் அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதுபோல் யூஎஸ் சைனாவுடைய ட்ரேட் வாரில் பார்த்தோன்னா இது இந்தியாவுக்கு ஒரு ஒரு மோஸ்ட் ஃபேவரேட் நேஷன் யூஎஸ் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்மளால் அதை தீர்மானிக்க முடியும். அதனால் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் போன வாரத்தில் ஃபாரெக்ஸ் கிட்டி பார்த்தோன்னா குறைந்துள்ளது, பட் இருந்தாலும் இட் இஸ் மேனேஜபிள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அடுத்த வாரம் பார்த்தோன்னா சந்தைகள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடும். அதில் முதலாவதாக ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி அடுத்த வாரத்தில் 2-3 நாளைக்கு தொடர்ந்து இருக்குது. தென் எஸ்பெஷலி ஆஃப்டர் இந்த Q3 ஜிடிபி பார்த்திங்கனாக்க ஒரு லோவஸ்ட் 11 க்ரோத்தை காமிச்சிருக்காங்க Q3 FY23க்கு பிறகு. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் ஆர்பிஐனுடைய டைரக்ஷன் இருக்கக்கூடும் என்பது. தென் PMI டேட்டா, தென் டைரக்ஷன்ஸ் ஷேப்டு பை ஆர்பிஐனுடைய கமெண்ட்ரியை வைத்தும், தென் எஃப்ஐனுடைய ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறாங்கிறது, தென் ஜியோ பொலிட்டிக்கலில் உள்ள டெவலப்மெண்ட்ஸ், தென் ட்ரெண்ட்ஸ் இன் குளோபல் மார்க்கெட்ஸ், தென் பாசிட்டிவ் டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ், ஸோ இன்க்ளூடிங் ஆயில் ப்ரைஸஸ் ஒரு மாதத்து லோவை தொட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒன்று. அதுமாரி கவர்மெண்ட்டினுடைய ஸ்பெண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அதிகரித்திருப்பது, அதுமாரி டொமஸ்டிக்னுடைய இன்ஃப்ளோஸும் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனால் அதிகரித்திருப்பது, இவையெல்லாம் சந்தைகளுக்கு ஒரு ஒரு பெட்டர் என்விரான்மெண்ட்டை ஏறுவதற்கு உண்டான வழிமுறைகளை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம பார்த்தோன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த கிரெடிட் பாலிசி 6th அன்னைக்கு இருக்குது. அதற்கு தகுந்தாற்போல் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதுமாரி Q3 ஜிடிபி ஒரு 7 குவார்ட்டருடைய லோவை தொட்டிருக்கிறது. இருந்தாலும் அதர் டேட்டாவை பார்க்கும் பொழுது மேனுஃபேக்சரிங் டேட்டாலாம் பெட்டராகத்தான் இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ இதற்கு ஆர்பிஐ என்ன மாதிரியான ஒரு யுக்திகளை கையாள போகிறாங்கள் அப்படிங்கிறத வைத்து அதற்கு தகுந்தாவில் இருக்கும். அதுமாரி டொமஸ்டிக் ஆட்டோமொபைல் மந்த்லி சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஒபெக் மீட்டிங், அதாவது க்ரூட் ஆயிலுக்கு ஒபெக் மீட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ஃபோக்கஸ். அதுமாரி யூஎஸ்லேயும் PMI டேட்டா நிறைய நெக்ஸ்ட் வீக் ட்ரிவன் பை மைக்ரோ எக்கனாமிக் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாஸ் வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால
அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் பிட்ச் வந்து சந்தைகளில் வந்து இன்ட்ராடே பண்ணுவதற்கு ஒரு அருமையான விஷயமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல் செக்டார் ஃபோக்கஸ் ஆன் மந்த்லி சேல்ஸ் டேட்டாங்கிறதுனால அதில் மொமெண்டம் இருக்கக்கூடும். இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டு எக்ஸ்பேண்ட் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உடைய இன்சென்டிவை மறுபடியும், ஸோ அதனால் அந்த துறைகளையும் ஒரு மொமெண்டம் வந்திருக்கிறது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யுஎஸ்னுடைய புது யுக்திகளை வைத்து அந்த துறையும் ஏறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். தென் ரயில்வேஸ் பீட் அண்ட் டவுன் துறைகள் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால ரயில்வேஸ் நன்கு இருக்கக்கூடும். அதுபோல் டிஃபென்ஸில் பார்த்தோம்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த துறைகளும் நன்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஃபார்மா துறைகளை பார்க்கும் பொழுது அதனுடைய குரோத் பார்த்தோன்னா 58% இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, அதாவது 130 பில்லியனை ரீச் ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. மேலும் அடுத்த துறைகளை பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க்ஸ், ஏன்னா இப்போ வரக்கூடிய பிப்ரவரியில் வரக்கூடிய ஆர்பிஐ ரேட் கட்டு வந்ததுன்னு வச்சுங்களேன், பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் வந்து ஒரு பெட்டர் அட்ராக்ஷன்ஸ் வரக்கூடும். ஸோ அதனால் அது இப்போலிருந்தே அந்த மொமெண்டம் ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் அதுவும் நல்ல பீட் அண்ட் டவுன் ஆச்சு. இப்போ ஆஃப்டர் மகாராஷ்டிரா எலெக்ஷன் அதில் வந்து ஒரு திருப்புமுனை வந்துள்ளது, அதனால் ரியாலிட்டியும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ரயில் ஸ்டாக்ஸும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இந்த துறைகள்லாம் வரக்கூடிய வாரத்திலே வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் யூஎஸில் வந்து இந்த ஃபெட்னுடைய சேர்மன் பவல் வந்து அவருடைய ஸ்பீச் இருக்குது. தென் இசிபியுடைய பிரசிடெண்ட் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனும் வர வாரத்தில் இருக்குது. ஸோ இவை எல்லாம் மார்க்கெட்டுக்கு நாம் சொன்னது போல் ஒரு திருப்புமுனையாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்க, நவம்பர் 1 வாக்கில் நம்ம சொன்னோம், நார்மலாக 10 வருடமாக பார்த்தோன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர் வந்து மார்க்கெட் வில் பி இன் த ஹையர் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு 0.34% இறங்கி இருக்கிறது. ஸோ ஏறுன்னு சொன்னீங்களே இறங்கி இருக்கே அப்படின்னு எல்லாருக்கும் வரும். ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ மைனர் கரெக்ஷன். இது வந்து எவ்வளவோ நெகட்டிவ் நியூஸ் உள்ளே வந்தும் அந்த நியூஸுகளை எல்லாம் சமாளித்து ஒரு மைனர் கரெக்ஷனில் முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் ஹிஸ்டாரிக் வியூ ஆஃப் டிசம்பரை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 73% வரை ஏறித்தான் உள்ளது. அதாவது ஓவராலாக ஒரு 3% மேலே இந்த லெவல்லேருந்து 3 to 5% நிஃப்டியில் வந்து ஏற்றத்துடன் முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் நாளைய தினம் நமது சந்தைகளை பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு 24,000க்கு மேலே முடிவடைந்திருக்கிறதுனால 24,350 மற்றும் 24,500 என்ற புள்ளிகளை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் 24,000 மற்றும் 23,850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் வைத்துக்கொள்ளும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தாங்கனாக்க ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு ஃபிப்னாக்கியில். அதனால் 52,000க்கு மேலே 52,500 மற்றும் 52,750 என்பதை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் 51,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாவ் எ ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.